ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டோரா பிடிஎஸ் ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்முக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் இருந்து போகலாம். உங்களோட அம்மாவோட தம்பி தான் ஜிமன். ஜிமனுக்கு 32 வயசாகுது, உங்களுக்கு 18 வயசாகுது. அப்புறம் ஜிமன் தான் வந்து உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணுவான். நீங்கள் எது கேட்டாலுமே நோ சொல்லாமல் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவான். உங்களுக்கு இந்த வேர்ல்ட்லே யாரை ரொம்ப பிடிக்கும்னா ஜிம்மனை தான். உங்கள் அப்பா அம்மாவை விட உங்களுக்கு ஜிம்மனை தான் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கு கூட ஜிம்மினை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்காக இருக்கட்டும், அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ஈவன் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி கொடுக்குறது கூட ஜிம்மனாக தான் இருக்கும். ஜிம்மன் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. அதனால எல்லாமே உங்களுக்கு ஜிம்மன் தான் பண்ணி கொடுப்பான். நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஜிம்மன் உங்கள் காலேஜ்லேயே உங்கள் டிபார்ட்மெண்ட்க்கு ஹெச்ஓடியாக இருக்கான். இந்த இன்ட்ரொடக்ஷன் இதுவே போதும். ஓகே, நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அட் ப்ரெசன்ட் சீன் நீங்கள் கிளாஸ்க்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மன் அந்த சைட் ரவுண்ட்ஸ்க்கு வந்துட்டுருக்காரு. ஒயன், இங்கே எதுக்கு நின்றுட்டுருக்க? அது மாமா ஒயன். அது சார், நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்தோம் கிளாஸ் டைமில். அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக வெளியே நிற்க வச்சுட்டாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க ஒயன் நீ? கிளாஸ் டைமில் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? மாமா நீயும் என்னை திட்டாத மாமா. நாங்கள் ஜஸ்ட் டிஸ்கஸ் தான் மாமா பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கு போய் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது மாமா. இங்கே பார் வயன், கிளாஸ் டைமில் பேசினா யாருக்கு இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். சரி ஓகே, நீ உள்ளே போ, நான் பேசிக்கிறேன். மாமா, இது லாஸ்ட் வார்னிங் வயன். இதுக்கப்புறம் நீ கிளாஸ் டைமில் பேசுகிறதா எனக்கு எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலுமே உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், புரிஞ்சுதா? சரி ஓகே மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜிம்மன், எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கள் சார். இப்போ பிரின்சிபல் ரவுண்ட்ஸ் வரதா சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வெளியே இருக்க வேண்டாம், எதுவாக இருந்தாலும் உள்ளே வச்சு பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட ப்ரொஃபஸரும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே போக சொல்கிறாங்க. நீங்களும் ஜிம்மனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க. இது லாஸ்ட் வார்னிங் வயன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ஃபசி தான், ஒயன் உனக்கு உங்கள் மாமா இருக்கிறது ரொம்ப பசிட்டியாக போச்சு இல்லை? பார், உன்னை கொஞ்ச நேரம் கூட வெளியே இருக்க விட மாட்டேங்கிறாரு. அவர் தான் சொன்னார்ல பிரின்சிபல் வரதா. நீ நம்புறியா? அவர் உனக்காக அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லவும் நீங்கள் செய்ய சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆமாடி, என் மாமா எனக்காக எல்லாமே பண்ண தான் செய்வார், பொடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படி டைம் ஸ்கிப்ஸ். ஈவினிங் ஆகுது. நீங்கள் ஜிம்முக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் ஜிம் வரவே இல்லை. நீங்கள் ஃபசி, நீ ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு, நான் போய்ட்டு என் மாமா எங்கே இருக்காரு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்டி என்னாச்சு? இன்னும் போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லடி, இன்னும் என் மாமா வரவே இல்லை, அதனால தான் ஏதோ ஒர்க் இருக்குது போல். சரி, நான் வெயிட் பண்ணுறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறான். நீங்களும் வரீங்க. அங்கே ஜிம்மன் இல்லை. நீங்கள் அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப் கிட்ட மேம் அப்படின்றீங்க. சொல்லுவா, ஏன் வீட்டுக்கு போகாமல் என்ன பண்ணிகிட்ருக்க? அது இல்லை மேம், ஜிம்மன் சார் இல்லையா, அவர் ஆஃப்டர்நூனே வீட்டுக்கு போயிட்டார். என்ன மேம் சொல்கிறீங்க? ஏதாவது உடம்பு சரியில்லையா? அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு தெரியல, அவர் நல்லா தான் இருந்தார். திடீர்னு கால் வந்துச்சு, அவர் சடனாக லீவ் கேட்டுட்டு போயிட்டார். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் வரீங்க. என்னடி ஜிம்மன் சார் இல்லையா? இல்லடி, அவர் ஆஃப்டர்நூனே வீட்டுக்கு போயிட்டாரா? என்னடி சொல்கிற? ஆமாம், எனக்கு தெரியல. சரி வா, நான் இன்றைக்கி உங்க கூட தான் வரணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸி கூட பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கீங்க. இப்படி டைம் ஸ்கிப்ஸ். நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அப்போ உங்கள் தங்கச்சி அழுதுகிட்டே ஓடி வரா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, ஏன் அலற அப்படின்னு கேட்குறீங்க. அக்கா அக்கா அது வந்து சொல்லுடி, என்னடி ஆச்சு, அழாமல் சொல்லு. அக்கா, பாட்டிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுக்கா. என்னடி சொல்கிற? ஆமாக்கா, வீட்டில் இருக்கவங்களாம் எல்லாருமே பயந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மாமாவும் அம்மாவும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க அழுதுட்டுருக்கிறத பார்க்கும்போது. நான் வரேன்னு சொன்னேன். நீ வந்தால் உன்னை வரும்போது கூட்டிகிட்டு வந்துட சொல்லி அம்மா சொன்னாங்க. சரி ஓகே வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுட்டு உங்களோட ஸ்கூட்டியில் தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கீங்க.
இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். நீங்கள் ஹாஸ்பிட்டல் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அம்மா, "அம் சரிம்மா, நான் பையனை ஜிம்மனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டது உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கில் நின்று உங்கள் அம்மாவே பார்த்துட்ருக்கீங்க. "எனக்கு இது போதும்மா, எனக்கு இது போதும், எனக்கு இது போதும்மா. இதுக்கப்புறம் என் பையன் தனியாக இருக்க மாட்டான். எனக்கு அப்புறம் என் பையன் எப்படி தனியாக இருப்பான்னு நினச்சி நான் கவலைப்பட வேணாம். நான் போனதுக்கப்புறம் அவனுக்காக நீங்கள், உன் பொண்ணெல்லாம் இருக்கீங்க. எனக்கு அது போதும். என் பையன் சந்தோஷமாக இருக்கணும். அவனை கைவிட்றாதம்மா" அப்படின்னு உங்கள் பாட்டி சொல்லிகிட்ருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் டியரி ஐஸோடு கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா, "ம்மா, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேம்மா. நான் தம்பியை தனியாக விட்டுற மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் பையன் தான் ஜிம்மனுக்கு ஒய்ஃபாக வரப்போகிறா. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா" அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஜிம்மன் உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறான். "அக்கா, ஒயன்" அப்படின்னு ஜிம்முன்னு சொன்னதும், அப்போ உங்கள் பாட்டி, "ஒயன்மா, இங்கே வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்கள் டியரி ஐஸோடு உங்கள் பாட்டிக்கிட்ட நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் பாட்டி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, "என் தங்கம், என் ராசாத்தி, நீ தான்மா, நீ தான் உன் அம்மாவுக்கு துணையாக இருக்கணும். உன் அம்மாவை கைவிட்றாதம்மா, சரியா? என்னோட கடைசி ஆசை இது தான். எந்த காரணத்துக்காகவும் என் பையனை கைவிட்றாதம்மா. ம் உன்னை தவிர என் பையனை யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது ஒயன்" அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. டியரி ஐஸோட உங்கள் பாட்டியே பார்த்துட்ருக்கீங்க. "எனக்கு சத்தியம் பண்ணி கொடும்மா, என் பையனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு" அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. "ப்ளீஸ் ஒயன்மா, என்னோட கடைசி ஆசை, என் பையனை கை விட்டுறாத, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு" அப்படின்னு உங்கள் பாட்டி உங்ககிட்ட கை நீட்டி கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பாட்டி, அது வந்து "ப்ளீஸ்மா, பண்ணி கொடுடா" அப்படின்றாங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் உங்கள் பாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்கள் ப்ராமிஸ் பண்ண அடுத்த செகண்ட் உங்கள் பாட்டி அப்படியே கண்ணை மூடுறாங்க. உங்களால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பிகாஸ் இது ஜஸ்ட் ஹார்ட் அட்டாக் தான். அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகாது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஸோ அவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்காது அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்களோட இதோட லாஸ்ட் மினிட்ன்றது உங்களுக்கு தெரியவே இல்லை. எல்லாருமே அப்படி அலறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்களும் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. டைம் ஸ்கிப்ஸ். இப்போ நீங்கள் எல்லாருமே வீட்டில் தான் இருக்கீங்க. அங்கே நடக்க வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இங்கே ஜிம்முன்னு செம்மையாக அழுதுட்ருக்கா. அவங்க அம்மா சொல்லவே வேணாம், அப்படி அழுதுட்ருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியல. ஏன்னா சடனாக நடந்ததுனால உங்களால் எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியல. சடனாக உங்களுக்கும் ஜிம்முனுக்கும் மேரேஜுன்னு சொல்கிறாங்க. உங்கள் பாட்டி டெத் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ப்ராசஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போகுது. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட, "அம்மா, என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க? இதெல்லாம் நடக்கவே நடக்காதும்மா. அவர் ஏஜ் என்ன, என் ஏஜ் என்னம்மா?" "வயன், உன் பாட்டிக்கு" "அம்மா, அது அவங்க ஹெல்த்து சரியில்லைன்றதுனால நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேம்மா. அதுக்காக அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க முடியுமா? அவங்க இப்போ இல்லைம்மா. இங்கே பாரு வயன், அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ ஜிம்மனை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அவங்க செத்தும் சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்கம்மா." "ம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிம்மா. இது எப்படிம்மா சாத்தியம்? இது முடியாதும்மா. ம்மா, ப்ளீஸ்மா, நீயாவது புரிஞ்சுக்கோம்மா. அவருக்கு நான் இல்லைன்னா இன்னொரு பொண்ணு இருக்காங்க." "வயன், பைத்தியம் மாதிரி பேசாத வயன். நான் என் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என் தம்பிக்கு என்னை விட்டால் வேறு யார் இருக்கா சொல்லு? அவனை கைவிட்டுற சொல்கிறியா? அதுக்காக அதுக்காக என்ன தண்டிக்க போகிறீங்களாம்மா? அம்மா, ப்ளீஸ்மா, இப்படிலாம் வேண்டாம்மா. ப்ளீஸ், உங்களை நான் பெக் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்கம்மா ப்ளீஸ்." "இங்கே பாரு வயன், உனக்கு நான் உயிரோடு இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டீன்னா இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கணும். அம்மா, இப்படிலாம் நான் பிளாக்மெயில் பண்ணுறேன்னு நீ நினைக்கவே நினைக்காத வயன். என் அம்மாவுக்கு அப்புறம் என் தம்பிக்கு நான் தான் இருக்கேன். அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்கு நான் தான் ஏதாச்சும் முயற்சி பண்ணணும். என் தம்பிக்கு அங்கே ஒரு சந்தோஷம் இல்லைன்னும் போது நான் எப்படி இங்கே நிம்மதியாக இருக்க முடியும்? இங்கே பாரு வயன், எனக்கு நீயா என் தம்பியான்னு கேட்டால் நான் என் தம்பி தான் சொல்வேன். நீ என் தம்பியை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்றாங்க.
அவ்வளோதான் நீங்க ஃபுல்லா உடஞ்சிட்டீங்க. அதுக்கு மேல உங்களால எதுவுமே பேச முடியல. நீங்களும் வந்துட்டீங்க. இப்படியே தான் மேரேஜ்க்கான ப்ராசஸும் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி நம்ம போய் ஜிமின் கிட்ட பேசலான்னு போறீங்க. ஆனா உங்க வீட்ல இருக்கவங்க யாருமே ஜிமின் கிட்ட பேசவே அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படிதான் மேரேஜ் ஹாலுக்கும் வந்துட்டீங்க. ஜிமின் கிட்ட தாலிய குடுத்து கட்ட சொல்றாங்க. நீங்க ஜிமின் ஏதாச்சும் சொல்லி இந்த மேரேஜ ஸ்டாப் பண்ணிட மாட்டானான்னு நீங்க அவன ஏக்கத்தோட பார்க்குறீங்க. ஆனா ஜிமின் உங்க கழுத்துல தாலி கட்டிட்டான். அவ்வளோதான் உங்களுக்கு உங்களோட வேர்ல்டே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படி அழறீங்க. எல்லாருமே அத ஹேப்பி டியர்ஸ்ன்னு நெனச்சிட்டுருக்காங்க. ஜிமின் உங்க கழுத்துல தாலி கட்டிட்டு உங்க நெத்தியில குங்குமம் வச்சு விட்டுர்றான். இங்க இருக்க ரிச்சுவல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட வீட்டுக்கும் வந்துட்டீங்க. டைம் ஸ்கிப்ஸ். இப்ப நீங்க உங்க அம்மாகிட்ட ரூம்ல உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. "இங்க பாரும்மா, என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டீங்க. ஆனா ஃபோர்ஸ் பண்ணி அவர் கூட வாழ வைக்க முடியாது. இது என்னோட லைஃப். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கல்ல, அதோட உங்க கடமை முடிஞ்சிச்சு. உங்க தம்பி, நீங்க ஹேப்பியா இருக்கீங்களா? அது போதும்ல உங்களுக்கு. என்னோட ஹேப்பினஸ் பத்தி உங்களுக்கு கவல கிடையாதுல்ல? நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இன்னொரு தடவ என் லைஃப்ல நீங்க தலையிடாதீங்க." அம்மான்றதுக்காக நான் உங்கள பொறுமையா விடுறேன். இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க ரூம்க்கு எழுந்து வந்துட்டீங்க. இங்க உங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி அழுதுட்டுருக்காங்க. நீங்க பால் சொம்பு எடுத்துட்டு ரூமுக்கு தான் வரீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள பார்க்குறான். நீங்க பால் சொம்ப கீழ போட்டுட்டு, அங்க இருக்க எல்லா திங்ஸுமே தள்ளி விட்டு உடைக்கிறீங்க. ஜிம்மனுக்கு ஒண்ணுமே புரியல. உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். "ஒயன், ஒயன் என்னாச்சு ஒயன்? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டுருக்க?" ஒயன், ஒயன் உங்கள கூப்பிட்டுட்டே இருக்கான். நீங்க "போதும், போதும் ப்ளீஸ் நீங்க பேசாதீங்க. நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே முடியல. உங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தயவு செய்து என்கிட்ட நீங்க பேசாதீங்க." அப்படின்ட்டு நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க. இங்க ஜிம்மனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் உங்க ஹேண்ட ஃபோர்ஸா பிடிச்சு ஸ்டாப் பண்றான். "என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்க நீ? ப்ளீஸ் என்கிட்ட நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன்." என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஆ உங்க அம்மாக்கு, உன் அக்காக்கு எல்லாருக்குமே நான் தான் கிடைச்சேனா? ஆ நீங்க சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக என் வாழ்க்கை போனா உங்களுக்கு பரவாயில்லையா? அப்படின்னு கேட்குறீங்க. ஜிம்மன், எ என்ன ஒயன் பேசுற? எனக்கு புரியல. புரியலையா? இந்த மேரேஜ்ல எனக்கு விருப்பம் இல்லன்னு எவ்ளோ டைம் சொன்னேன். ஆனா ஒருத்தர் கூட காது குடுத்து கேட்கலல்ல. எதுக்கு என் வாழ்க்கைய இப்படி நாசம் பண்ணீங்க? அப்படின்னு நீங்க கத்துறீங்க. ஜிம்மனுக்கு ஒண்ணுமே புரியல. வயன் என்ன சொல்ற? உனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லையா? ஆமா. என்ன புதுசா தெரியாத மாதிரி கேட்குறீங்க? எனக்கு சீரியஸா தெரியாது வயன். போதும் நடிக்காதீங்க. உங்க நடிப்ப பார்த்து நம்பி நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். அப்படின்றீங்க. அதுக்கு ஜிம்மன், "வயன் என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு சத்தியமா புரியல. போதும். எனக்கு உங்ககிட்ட பேசவே இஷ்டம் இல்ல. நீங்க என் கண்ணு முன்னாடியே வராதீங்க." என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க உங்க டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, "அது சரி. 32 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மள எவ கல்யாணம் பண்ணிக்க போறா? இந்த சான்ஸ விட்டுட்டோம்னா, நம்மளுக்கு வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. வயன் தான் நம்மளுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆ? உங்களுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்ல? நீங்க ஒரு ஹெச்ஓடி, ஒரு புரொஃபஸரா இருக்கீங்க. ஒரு ஸ்டூடண்ட்ட கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு சுத்தமா தெரியல. இந்த வில்லேஜ்ல யாருமே ஸ்கூல் கூட தாண்டுனது கிடையாது. ஆனா நான் காலேஜ்க்கு போய் படிச்சிருக்கேன். உங்களோட வயசு என்ன? என்னோட வயசு என்ன? என்னடா இவ! காலேஜ் படிச்சுட்ருக்காளே! இவ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யார கூப்பிட்டு போய் நிறுத்துவா? அவங்கள கிண்டல் பண்ண மாட்டாங்களா? வயசான ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு. கிண்டல் பண்ண மாட்டாங்களா? இவ ஹேப்பியா இருப்பாளா? மத்தவங்க முன்னாடி கிட்ட எப்படி நம்ப தான் அவனோட ஹஸ்பண்டுன்னு சொல்லி சொல்லுவா? அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? அதுதானே. என்ன பத்திலாம் யார் யோசிக்கிறா? நீங்க சொன்னீங்கல்ல, "எதுக்கு வெளிய நின்னுட்ருக்கா? கிளாஸ் டைம்ல பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு?" கேட்டீங்களே! அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என் கிளாஸ்ல ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வயசு அதிகமா இருந்துச்சு. அந்த பொண்ணு அப்படி அழுதுகிட்டு இருந்தா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ ஃபஸி என்கிட்ட அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஃபஸி என்கிட்ட சொன்னா, "தன் பொண்ணோட லைஃப விட அவங்களுக்கு அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியமா? அவங்க நெனச்சது தான் நடக்கணுமா? தன் பொண்ணு எப்படி போனாலும் பரவாயில்லையா? எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறாங்க?"
அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. எனக்கு அவள நெனச்சு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எதுக்கு அந்த காலத்துல தான் இப்படி ஒரு கல்யாணத்த பண்ணிட்டாங்கன்னா, இப்பயும் அதே மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. வில்லேஜ்ல பொறந்தது தப்பா? எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு, நான் அவளுக்காக அவ்வளோ ஏற்கப்பட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனா, இப்போ எனக்கே அந்த நெலைம வந்துருச்சு. நான் இப்போ எப்படி போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லுவேன்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஜிமுன் தான் என்னோட ஹஸ்பண்டுன்னு சொன்னா, சிரிக்க மாட்டாங்களா? அப்படின்னு நீங்க ஏதேதோ பேசிட்டுருக்கீங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஜிமினோட ஹார்ட்ல கத்திய வச்சு குத்துற மாதிரி இருக்குது. அவன் கண்ணெல்லாம் அப்படி கலங்கியிருக்குது. அவன் மனசுல 1000 தாட்ஸ் ஓடிட்டுருக்கு. இதில நீங்க பேசுற வேர்ட்ஸ் வேற அவன அவ்ளோ கஷ்டப்படுத்துது. இங்க பாருங்க, எனக்கு உங்கள பார்க்க சுத்தமா விருப்பம் இல்ல. என் முகத்திலேயே முழிக்காதீங்க. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவ்ளோ நாள் மாமா, மாமா, மாமான்னு உங்க பின்னாடியே நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். இனி அந்த ஒயன் செத்துட்டா. இதுக்கப்புறம் உங்க பின்னாடி வரமாட்டா. ஆமா, நீங்க எனக்காக எல்லாமே பண்ணீங்க. அத நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப தான் தெரியுது. அது பண்ணதுக்கெல்லாம் காரணம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்படி தானே? அப்படின்றீங்க. அதுக்கு ஜிமன், அப்படி இல்ல வையன். சத்தியமா எனக்கு தெரியாது உனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லன்னு சொல்லி. போதும். இதையே பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க பேசுறதெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பெட்ல படுத்துட்டீங்க. இங்க ஜிம்மனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது? அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி ஜிம்மனுக்கு சீரியஸா தெரியாது உங்களுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்ல அப்படின்றது. நீங்க மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்றது தான் வீட்ல ஜிம்மன் கிட்ட எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனா, உங்களுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லன்றத பத்தி யாருமே ஒருத்தர் கூட ஜிம்மன் கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க. உங்க அம்மா தான் சொல்ல வேணான்னும் சொல்லியிருப்பாங்க. அதனால உங்ககிட்ட யாருமே ஜிம்மன் கிட்ட போய் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. அதனால ஜிம்மனுக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த மேரேஜ்க்கு ஓகே தான் அப்படின்னு ஜிம்மு நெனச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ அது எல்லாமே தப்பு. உங்களுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பமே இல்லையா? ஜிம்மன் யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு பேசுற ஒரு ஆள். நீங்க இப்போ சொன்ன உங்க கிளாஸ்மேட் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அத கூட ஜிம்மன் தான் பேசி அந்த பொண்ணோட லைஃப்ப சேவ் பண்ணியிருப்பான். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. இப்போ அவனோட அக்கா பொண்ணையே ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்றது அவனால ஏத்துக்கவே முடியல. அவன் கண்லேருந்து அப்படி கண்ணீர் வருது. இவ்ளோ நாள் எதுக்காகவுமே உடைஞ்சு போகாத ஒரு மனுஷன், தான் அக்கா பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நம்ப தான் அப்படின்னு நெனச்சு, அப்படி அழுறாரு. அவரால சுத்தமா ஜீரணிச்சுக்கவே முடியல. அங்க இருக்க பால்கனில சவுண்ட் வராம அப்படி அழுதுட்டுருக்காரு. அழுது அழுது அவர் எப்போ தூங்குனாருன்னே தெரியல. அங்கேயே படுத்து தூங்கிட்டாரு. நீங்க பாதி நைட்ல எழுந்து பார்க்குறீங்க. ஜிமன் அங்க தூங்கிட்டுருக்கான். நீங்க அது எதுவுமே கண்டுக்காம அகைன் பெட்ல படுத்துக்கிட்டீங்க. ஆனா உங்களுக்கு மனசு கேட்கவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பிளாங்கெட் எடுத்துட்டு போய் ஜிம்மனுக்கு போட்டு விட்டுட்டு ஒரு பில்லோவும் வச்சுட்டீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்க ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகுறீங்க. ஜிமினா அங்க ஸ்டில் இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கான். நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளிய வரீங்க. அப்போ ஜிமின் எழுந்து பார்க்குறான். அவன் மேல பிளாங்கெட்டு, பில்லோலாம் இருக்கிறத பார்த்து அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. என்னதான் அவளுக்கு நம்ம மேல கோவம் இருந்தாலும், நம்ம மேல இருக்க பாசம் குறையல. அப்படின்னு ஜிமின் நெனச்சுக்கிட்டே உங்கள பார்க்குறான். நீங்க அப்பதான் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளிய வரீங்க. ஜிமின் எழுந்து ஸ்ட்ரெயிட்டா உங்க கிட்ட வரான். அப்போ ஜிமின், "என்னதான் உனக்கு என் மேல கோவம் இருந்தாலும், எனக்கு ஒண்ணுமே நீ இவ்ளோ துடிச்சு போறல்ல, இன்னமும் என் மேல இருக்க உனக்கு பாசம் போல தானே! எங்க மாமா குளுர்ல கஷ்டப்படுவானோன்னு சொல்லிட்டு தானே எனக்கு பிளாங்கெட்டும், பில்லோவும் குடுத்த நீ." அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்க ஜிம்மன பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, எத எதையோ நெனச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. புரிஞ்சுதா? நீங்க சொன்ன எந்த எளவுமே கிடையாது. புரிஞ்சுதா? நான் பண்ணதுக்கு ரீசன் எனக்காக நீங்க எல்லாமே பண்ணியிருக்கீங்க. நான் அது இல்லன்னு சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்குமே எனக்காக எதனானா நீங்க துடிச்சு போறீங்க. கஷ்டப்படுறீங்க. எனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கீங்க. அந்த நன்றி கடனுக்காக தான் நான் உங்களுக்காக பண்ணேன். உங்க மேல இருக்க பாசத்துல தான் இத பண்ணேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வேர்ல்ட்லயே நான் வெறுக்கிற ஒரு பெர்சன்னா அது நீங்க மட்டும் தான். என் கண்ணு முன்னாடியே வந்துராதீங்க. ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ கம்ப்ளீட்லி. அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்க ரூம்லேருந்து வெளிய வந்துட்டீங்க. ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. அதுக்கப்புறம் நீங்களும் காலேஜுக்கு கிளம்பி கீழ வரீங்க. அப்போ உங்க அம்மா, "வயன் நேத்து தான் கல்யாணம் ஆச்சு. அதுக்குள்ள எங்க போற?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீ வாய மூடு. நான் உன்கிட்ட பேசல."
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டா சாப்பிட்டுட்டு உங்க காலேஜ் கிளம்பிட்டீங்க. ஜிம்மன் வரான். "இ இ இ ஜிம்மன் அ என்னப்பா அவன் நேத்து ஏதாச்சு அக்கா ஏன்க்கா இப்படி பண்ணீங்க? நான் என்னப்பா பண்ணேன்? எனக்கு இந்த மேரேஜில விருப்பம் இல்லன்னு தெரிஞ்சும், எதுக்குக்கா அவள என் கூட கல்யாணம் பண்ணி வச்சீங்க?" அப்படின்னு ஜிம்மன் கேட்கவும், "எனக்கு வேற வழி தெரியலப்பா. உன்கிட்ட சொன்னா நீ கண்டிப்பா இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அம்மாவுக்கு பண்ணி குடுத்த சத்தியத்த காப்பாத்தணும்னு தான்ப்பா நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா அக்கா இப்போ பையனோட லைஃப் என்னால போயிடுச்சுன்னு எனக்கு கில்ட்டா இருக்குக்கா. நீ அப்படி நினைக்காத. உன்ன தவிர பையன வேற யாராலயுமே நல்லா பார்த்துக்க முடியாது. எனக்கு தெரியும். பையன் இப்போ கோவமா தான் இருக்கா. ஆனா கொஞ்ச நாள்ல அவ உன்ன புரிஞ்சுப்பா. நீ அவள நினைச்சு கவலைப்படாத. அவ உன்னோட பையன். அவள நீ தான் பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. ஜிமின் என்ன சொல்றதுன்னே தெரியாம அவனும் காலேஜ் கிளம்பி வந்துட்டான். இங்க உங்க சைடு வந்தா, உங்களுக்கு எந்த பஸ்ல போணும்னு கூட தெரியாது. ஏன்னா, ஜிம்மன் தான் உங்கள காலேஜுக்கு கூட்டிட்டு போவான், கூட்டிட்டு வருவான். இப்படியே தான் இருக்கும். ஜிம்முன்னு இல்லாம இதுவரைக்கும் நீங்க எந்த ஒர்க்குமே பண்ணதே கிடையாது. எல்லாத்துலயுமே ஜிம்முன்னு இருப்பான். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்ன்னு இல்லாம நீங்க போறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கு மேல ஜிம்முன்னு நெனச்சு உங்களுக்கு கோவம் தான் வருது. நீங்க அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஜிம்முன்னு அவன் கார் எடுத்துட்டு உங்க பின்னாடியே வரான். ஆனா, அவன் ஹார்ன் அடிச்சியும் நீங்க திரும்பி கூட பார்க்கல. நீங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிம்முன்னு உங்கள கம்பல் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவன் காலேஜ் கிளம்பிட்டுருப்பான். நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவள வர சொல்லி நீங்க காலேஜ் கிளம்பிட்டுருப்பீங்க. டைம் ஸ்கிப்ஸ் இப்போ நீங்க காலேஜ் கிளாஸ்ல தான் இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே நீங்க சொல்லல உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி. உங்களோட தாலி எல்லாமே மறைச்சு விட்டுட்டு, நீங்க ரொம்பவே கேஷுவலா எப்பவும் போல இருக்க மாதிரி இருக்கீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு, "ஏய் வயன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?" "என்னடி?" அப்படின்னு நீங்க எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் காமிக்காம இருக்கீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு, "ஏய் நம்ம கிளாஸ்ல ஒரு பொண்ணுக்கு ஏஜ்டு பெர்சன கல்யாணம் பண்ணி வைக்கிற போறதா சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா?" "ஆமா. நீ கூட அத நெனச்சு பட்டுட்டு இருந்தியே." "ஆமாடி. அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சுடி." "என்னடி சொல்ற?" "ஆமா. யாருன்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா, அம்மாக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்காங்க. அவங்களும் புரிஞ்சுட்டு மேரேஜ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப அவ எவ்வளோ ஹேப்பியா இருக்கா பாரு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க அந்த பொண்ண பார்க்குறீங்க. அவ ரொம்பவே ஹேப்பியா எல்லாரோடையுமே ஜாலியா பேசிட்டுருக்கா. இங்க ஆமாடி, அவங்க லைஃப்ல ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி, நெறைய பேரோட லைஃப்ல ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அவளோட லைஃபாவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமையட்டும் அப்படின்றீங்க. உங்க ஃப்ரெண்டு, "என்னடி ஒளர்ற?" அப்படின்னு கேட்குறா. "அ அது ஒண்ணும் இல்ல. எல்லாரோட வீட்லயும் பெத்தவங்க சப்போர்ட்டிவா இருந்தாவே போதும்டி. அவங்க எவ்வளோ பெரிய லெவலுக்கு வேணாலும் போலாம். என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஆனா பெத்தவங்களே சப்போர்ட் இல்லன்னும்போது, அவங்க அவ்வளோதான் எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி தாண்டி." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடி ஏதேதோ உளறிட்டுருக்க?" அப்படின்னு கேட்குறா. நீங்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நார்மலா விட்டுட்டீங்க. இப்படியே தான் உங்க கிளாஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் ஜிம்முனுக்கும் மேரேஜ் ஆகி 1 மந்த் இருக்கும். நீங்க ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜிமின் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் ஜிமினே உங்ககிட்ட வந்து பேசினாலும், நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. அவன அவாய்ட் பண்ணிக்கிட்டு, அப்படிதான் இருப்பீங்க. நீங்க அவன நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டீங்க. அவன பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. அது ஜிம்முனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஜிம்முன்னு இல்லாம உங்களால சர்வை பண்ண முடியல தான். ஆனா, இருந்தாலும் எல்லா ஒர்க்குமே உங்களால எவ்வளோ முடியுமோ, அது எல்லாத்தையுமே நீங்க தான் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வருவான். ஆனா, நீங்க ஜிமின் மூஞ்சில அடிச்ச மாதிரி, "என்ன நீங்க இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? இவ்வளோ நாள் உங்கள சார்ந்து இருந்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஒண்ணும் குழந்த இல்ல. எனக்கு என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின ஹர்ட் பண்ற மாதிரி நெறைய வேர்ட்ஸால அவன திட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதனால ஜிம்மன் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டான். உங்களோட கிளாஸ் ஒர்க், அசைன்மெண்ட்ஸ் அவன் தான் எல்லாமே பண்ணி குடுப்பான். அவன் உங்களுக்கு பண்ணி குடுக்குறேன்னு சொல்லியும், நீங்க வேணவே வேணான்னுவீங்க. டே அண்ட் நைட்டா கண் முழிச்சு நீங்க எழுதுவீங்க. அவன் இல்லாம நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் இப்போ தான் உங்களுக்காக ஜிம்மன் எவ்வளோலாம் பண்ணியிருக்கான் அப்படின்றது உங்களால ரியலைஸ் பண்ண முடியுது. அப்போ உங்களால ஜிம்மன் நம்மளோட மாமா தானே!
அவனுக்கு கடமை இருக்கு. அவன் பண்ணி தான் ஆகணும். அப்படின்ற மாதிரி நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா, இப்போ அவன் இல்லாம நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துலயும் ஜிமின் உங்களுக்காக எவ்ளோ பண்ணியிருக்கான். உங்களுக்காக அவன் எல்லா இடத்துலயும் இருந்திருக்கான் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. பட் அது உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜிமின் உங்க விருப்பம் இல்லாம உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்றதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன் ஃபைன் டே இப்ப ஜிமின் தான் உங்க கிளாஸ்க்குள்ள வரான். நீங்க ஜிம்மன பார்த்து செம்ம கடுப்பா கீழவே குனிஞ்சிட்ருக்கீங்க. அப்ப ஸ்டூடண்ட்ஸ் இங்க எல்லாரும் லிசன் பண்ணுங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லணும். உங்களுக்கு வந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் இதுக்கப்புறம் வரமாட்டாங்க. அந்த கிளாஸ நான் தான் எடுக்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொன்னதும், நீங்க செம்ம ஷாக்டா ஜிம்ன நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஆமா, இதுக்கப்புறம் நான் மட்டும் தான் வருவேன். நோ எக்ஸ்கியூசஸ். இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபசர் எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரோ, அது வரைக்கும் எல்லா நோட்ஸும் இருக்கணும். நாளையிலிருந்து அவர் விட்டதுலேருந்து நான் கன்டின்யூ பண்ணுவேன். ஸோ, நான் எல்லா நோட்ஸும் இன்றைக்கி சைன் பண்ணியே ஆகணும். எல்லோரும் என் டேபிளில் சப்மிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கே போய் உக்காந்துட்டான். உங்களால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பிகாஸ் ஜிம்மன் உங்களோட டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி தான். ஆனால் உங்களுக்கு கிளாஸ்க்கெலாம் வரமாட்டான். அதனால நீங்கள் அவனை வீட்டில் மட்டும் தான் பார்க்க முடியும். இங்கே பார்க்குறது எப்பயாச்சும் ரேர். அப்படி தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ தினமும் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றது உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எழுந்து ஜிமின் கிட்ட தான் போகிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு நீங்கள் ஜிமின் கிட்ட கேட்குறீங்க. என்னாச்சு ஒயன்? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்களை வீட்லேயே என்னால் பார்க்க முடியல. உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு தான் நான் காலேஜுக்கு வந்துட்டுருக்கேன். எனக்கு காலேஜில் நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களா? என்ன ஒயன் பேசிகிட்ருக்க? நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன்? போதும், இங்கே பாருங்கள். இது கிளாஸுன்றதுனால நான் பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். எனக்கு இந்த கிளாஸில் நீங்கள் வர்றது பிடிக்கல. தயவு செய்து வேறு ப்ரொஃபஸரை மாற்றி விடுங்க. ஒயன், புரியாமல் பேசாத. வேறு ஸ்டாஃப் இல்லைன்றதுனால தான் நான் வரேன். அப்படி இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டாஃப் இல்லாமலே கூட இருக்கட்டும். ஆனால் நீங்கள் தேவையில்லை எனக்கு அப்படின்றீங்க. அப்போ ஜிம்மன் டேபிளை லைட்டாக தட்டிட்டு, இங்கே பார், இங்கே நான் ப்ரொஃபஸர். நான் எடுக்கிறது தான் முடிவு. உனக்காகலாம் என்னோடய முடிவு மாற்றிட்டுருக்க முடியாது. போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அது தெரியும் எனக்கு. எப்போ நான் சொல்கிறதுலாம் நீங்களாக கேட்டிருக்கீங்க? உங்களுக்கு உங்களோட முடிவு தானே முக்கியம். ஏதோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டீங்க. ஜிம்முக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவன் பெருசாக ரியாக்ட் பண்ணல. அவன் அந்த கிளாஸ் ஒர்க்லாம் கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஜிம்மில் நிம்மந்து கூட பார்க்கல. உங்கள் ஃப்ரெண்டோட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் சைலண்ட்டாக இருங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் ஜிம்மன் சொல்கிறது கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மனுக்கு கோவம் வருது. பட் ஏற்கனவே நீங்கள் அவன் மேலே கோவத்தில் இருக்கீங்க. ஏற்கனவே ஹர்ட் ஆகியிருக்கீங்க. இப்போ ஜிம்மன் உங்களை கோவமாக திட்டினாலோ ஏதாச்சும் பனிஷ் பண்ணாலும் அது உங்களுக்கு தான் இன்னும் ஹர்ட் ஆகுன்றதுக்காக ஜிம்மன் பொறுமையாக இருக்கான். இப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட தான் கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினச்சிட்ருக்காரு அவர் மனசில் அப்படின்றீங்க. இப்போ எதுக்கு நீ வந்ததும் வராதம்மா கத்திகிட்ருக்க? அம்மா, எனக்கு சுத்தமாக புரியலம்மா. இதுக்கப்புறம் நான் காலேஜுக்கே போக மாட்டேன் அப்படின்றீங்க. உங்கள் அம்மா, எதுக்குடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? என்னாச்சு அப்படி? யார் என்ன பண்ணா உனக்கு? யார் என்ன பண்ணாங்களா? அதான் உன் தம்பின்னு ஒருத்தரை வச்சுருக்கியே, அவரை விட வேறு யார் எனக்கு பண்ண போகிறா அப்படின்றீங்க. அப்போ உங்கள் அம்மா, என்னடி சொல்கிற? அவன் என்ன பண்ணான்? அம்மா, எனக்கு வீட்லேயே அவரை பார்க்க பிடிக்கலன்னு தான் நான் காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். காலேஜில் எப்பயாச்சும் தான் மீட் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். அதனால நான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னோடய கிளாஸ்க்கு ஸ்டாஃபாக வரேன்னு சொல்கிறாரு. தினமும் அவர் முகத்தில் தான் முழிக்கணும். அவர்கிட்ட தான் நான் பேசணும். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. அவர்கிட்ட நான் நோ சொல்லியும் அவர் வராரு. கிட்ட நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் வந்து நான் காலேஜுக்கு வரமாட்டேன்னு சொல்லியும் உன் இஷ்டத்துக்கெலாம் பண்ண முடியாது. நான் கிளாஸ்க்கு வரதான் செய்வேன். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி நீ இருந்து தான் ஆகணும் அப்படின்னு என்கிட்டயே சொல்கிறாரு. எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. நான் இதுக்கப்புறம் போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் வந்து, இங்கே பாருவை, உனக்காக நான் யோசிச்சேன்னு வச்சுக்கோ, அவங்களோட ஸ்டடீஸ் தான் பாதிக்கும். எனக்கு வேறு வழி இல்லை ஒயன். நான் இதை பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நீ காலேஜுக்கு வரமாட்டேன் அப்படின்லாம் நீ சொல்லிட்டு இருந்தீன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. வரதும் வராதும் உன்னோட இஷ்டம். நான் உன்னை கம்பல் பண்ண போகிறதில்ல. உனக்கு பிடிக்கலையா அந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணிவிடு. என் கிளாஸில் நீ இருக்க வேணாம். அதுக்காக நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் லெசன் எடுக்கிறது நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பாத்தியா எப்படி பேசுகிறாரு பாத்தியா? இவரால் என் லைஃப் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இவரால் தான் என் லைஃபே மொத்தமாக போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்து அடிக்க வராங்க. ஜிம்மன் உங்கள் அம்மாவை ஸ்டாப் பண்ணி, அக்கா, சின்ன பொண்ணு ஏதோ கோவத்தில் பேசுகிறா, எதுக்கு நீங்கள் அவளை அடிக்கலாம் போகிறீங்க? நீங்கள் ஜிம்மன் அப்படி சொன்னதும் ஐஸை ரோல் பண்ணிவிட்டு
போதும். எனக்காக சப்போர்ட்டுக்கு யாரும் வர வேண்டாம். சப்போர்ட் பண்ண சொல்லி நான் கேட்கவும் இல்ல. அப்படின்றீங்க. வயன், நீ திரும்ப திரும்ப தப்பா பேசிட்டு போயிட்டே இருக்க வயன். பார்த்துக்கோ. இவன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா, இந்நேரம் உன் பெர்மிஷன் இல்லாம அவனுக்கு வேண்டியது எடுத்துட்டு இருந்திருப்பான். ஆனா, கல்யாணம் ஆகி 1 மந்த் ஆச்சு. இருந்தாலும், நீ எப்போ பேசுவ, நீ எப்போ அவன ஏத்துப்பன்றதுக்காக அவன் பொறுமையா இருக்கான். சொல்லிட்டு உங்க அம்மா சொல்றாங்க, இங்க நீங்க அப்படி யாருமே எனக்காக சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். சரியா? நான் இப்பயும் சொல்றேன். எனக்கு அவர் கூட வாழ விருப்பம் கிடையாது. உங்களுக்கு உங்க தம்பி நல்லா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, எனக்கு டிவோர்ஸ் குடுத்துட்டு வேற ஒரு பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லையா, வாழ்ந்தாலும் செத்தா அது என் கூட தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அவர் கூட என்னால வாழ முடியாது. அவர் தனியா தான் இருக்கணும். இதுதான் என்னோட முடிவு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரூமுக்கு போயிட்டீங்க. என்னப்பா இவ இப்படி பேசிட்டுருக்கா? அக்கா, இது நீங்க எடுத்த டிசிஷன் தானே. ம். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சீங்க. ஆனா, இப்போ என் லைஃப்பும் சந்தோஷமா இல்லாம, ஒயனும் கஷ்டப்பட்டுட்டு, இப்போ எதுக்குமே இல்லாம போயிருச்சுக்கா. நீங்க அன்னைக்கே எனக்கு மேரேஜ்ல விருப்பம் இல்லன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன்க்கா. இப்ப அம்மா இல்ல. அவங்க நான் சந்தோஷமா இருக்கேனா, இல்லையா, எனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு அவங்களுக்கு தெரிய போறதில்ல. அவங்க சத்தியத்த வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா, இங்க தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்க்கா. என்னால சத்தியமா முடியலக்கா. இவளுக்கு நான் எப்படி எடுத்து சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. ஏதோ பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப கஷ்டத்தோட அங்கேருந்து போறான். உங்க அம்மாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்க பண்ணுறத நினச்சு கஷ்டப்படுறதா? இல்ல கோவப்படுறதான்றது ஒண்ணுமே புரியல. இப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கும். ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 3 மந்த் ஆகுது. நீங்க கிளாஸ்ல தான் இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட, "அடியே என்னடி எழுதியிருக்க? எனக்கு சுத்தமா புரியல. கொஞ்சம் இது என்னன்னு சொல்லு." அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்குறீங்க. பட் அவகிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. நீங்க, "என்ன இவ நம்ம அவகிட்ட பேசிட்டே இருக்கோம், சைலண்ட்டாவே இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அவ வேற எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா. நீங்க அவ எங்க பார்க்குறான்னு பார்த்தா, அவ ஜிமின தான் பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு என்னன்னே தெரியல. இப்போலாம் ஜிமின அவ பார்த்தாலே உங்களுக்கு செம்ம கோவம் வருது. நீங்க அவ கையிலேயே போடுறீங்க. அவ "அம்மா" அப்படின்னு கத்துறா. இப்போ எல்லாருமே உங்கள தான் பார்க்குறாங்க. "ஜிமின், ஜிமின் அங்க என்ன சவுண்ட்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உங்க ஃப்ரெண்டு, இல்ல சார், பெஞ்சில இடிச்சுக்கிட்டேன்." "சரி, ஓகே, பார்த்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அவளும் சரின்னு சொல்லிட்டு, "இப்போ எதுக்குடி என்ன அடிச்ச நீ? நான் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். நீ எதுக்கு அவரை உட்காந்து பார்த்துட்ருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு அவ சொல்கிறா, "அம் ஒயன் அது வந்து" அப்படின்றா. நீங்க, "என்னடி?" ஒரு மாதிரி ஷை ஆகுறா. நீங்க, "ஏய் என்னடி எழவுது? இங்க பாரு, ஒழுங்கா நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இதெல்லாம் பண்ணாத. பார்க்கவே முடியல." அப்படின்றீங்க. அவங்கள முறைக்கிறா. "கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றி" அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவ சொல்கிறா, "ஒயன் நான் அவரை லவ் பண்ணுறேன்டி" அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான் அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. "என்னது? லவ் பண்ணுறியா? அடியே, உன் வயசு என்ன? அவர் வயசு என்ன? அதுக்கும் மேலே அவர் நம்மளோட ப்ரொஃபஸர் டி. நீயா இதெல்லாமே பேசுகிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் ப்ரொஃபஸராக இருந்தாலும் ஹேண்ட்ஸமாக இருக்கார்டி. அதுவும் இல்லாமல் யாருக்குடி வேணும் வயசு? பாரு, அவரை பார்த்தா யாராவது 32 வயசு ஆகுதுன்னு சொல்லுவாங்களா? இப்போ தான் 26, 27 வயசு ஆகுற மாதிரி இருக்குடி. 32 வயசுலேயும் எவ்வளோ ஃபிட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்காரு. நீ சொல்லு, இந்த காலத்தில் இப்போ 25, 26 வயசில் எந்த பசங்கடி ஃபிட்டாக இருக்கானுங்க? பாதி பசங்க வயசுக்கு தகுந்த வெயிட்லேயும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி அழகாகவும் இல்லை. எல்லாமே அங்கிள் மாதிரி இருக்கானுங்கடி. ஆனால் இவர் பாரு, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்கில் ஜாயின் பண்ண பர்சன் மாதிரி இருக்கார். ஆனால் இவருக்கு 32 வயசு ஆகுது. ஆனால் வயன், இவர் நமக்கு ஹெச்ஓடியாக இருக்கும்போது பெருசாக இவனுக்கு இவர் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லடி. ஆனால் எப்போ இவர் நமக்கு ப்ரொஃபஸராக வந்தாரோ அப்போ நான் இவருக்கு ஃபாலோ ஆனவ தாண்டி. தினம் தினம் இவர் எப்போ வருவார், ஒரு நாள் வரலனா கூட எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அவரே பார்க்குறது, அவரை பார்த்து சிரிக்கிறது, இதில் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குடி. நான் இவருக்கு ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டேன். நீ தாண்டி எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் அவர்கிட்ட நான் லவ் பண்ணுறேன்றதை கொஞ்சம் எடுத்து சொல்கிறியா? ஏய் லூஸ் மாதிரி பேசாத ஃபஸி. என்னடி பேசிகிட்ருக்க? எனக்கு
சத்தியமா புரியல. நீ தானடி எப்பயும் சொல்லிட்டுருப்ப, நம்மள விட வயசு கூட இருக்கிறவங்கள சைட் அடிக்கவும் கூடாது, லவ் பண்ணவும் கூடாதுன்னு. ஆனா, நீ என்னடி நான் இவர லவ் பண்றேன்னு சொல்ற? அடியே வயன்! என்னடி பேசுற? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் தான். ஆனா அது மத்தவங்களுக்கு. ஆனா இவருகிட்ட இல்ல. இவர பார்த்தாலே எல்லாருமே ஃபாலோ ஆயிடுவாங்கடி. வயசாடி முக்கியம். எனக்கு அதெல்லாம் முக்கியமே இல்ல. எனக்கு இவரு வேணும். நீ தான் என்னையும் இவர சேர்த்து வைக்கணும். அப்படின்னு சொல்லி சொல்றா. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் பைத்தியம் மாதிரி உளறாத. அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அவ செம்ம ஷாக்டா. எ என்னடி சொல்ற? ஆமா மேரேஜ் ஆயிடுச்சு. ஏய் ஒயன் விளையாடாத பொய் சொல்லாதடி. சீரியஸா சொல்லிட்டுருக்கேன். நான் ஏன் பொய் சொல்லணும்? அவருக்கு எப்பயோ மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனா ஏன் என்கிட்ட நீ ஒரு முறை கூட சொல்லல? நீ என்கிட்ட கேட்கல. அதனால நான் சொல்லல. என்னால நம்ப முடியலடி. ஏய் என்னடி சொல்ற? நிஜமாவா? சீரியஸா சொல்றேன். அவருக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ஆனா ஏன் நீ என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்ல? அவர் தான் சொல்ல வேணான்னு சொன்னாரு. ஏன்டி 2 பேரும் சேர்ந்து இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? நீ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு அவர பார்க்குற, சும்மா பேசுறன்னு நெனச்சேன். ஆனா நீ இவ்ளோ சீரியஸா இறங்குவன்னு எனக்கு தெரியாதுடி. தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே உன்கிட்ட சொல்லியிருப்பேன். சாரி அப்படின்றீங்க. போடி டென்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி டல் ஆயிட்டா. நீங்க ஃபஸி ஃபஸி சாரி. சரி ஓகே விடு. என்ன பண்றது? அட்லீஸ்ட் இவர சைட்டாவது அடிக்க முடியுதே. அது வரைக்கும் போதும். அப்படின்னு சொல்றா. நீங்க அவள பார்த்துட்டே இருக்கீங்க. இங்க பாரு. ம். உங்க மாமாவோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி ஒருத்தி அவகிட்ட சுத்திட்டு இருக்கான்லாம் போய் சொல்லிடாத. அதுக்கப்புறம் அவர தான் பிடிச்சு திட்டுவாங்க. புரியுதா? அப்படின்னு சொல்றா. நீங்களும் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் அவளும் சைலண்ட் ஆயிட்டா. நீங்களும் அத பத்தி பேசவே இல்ல. ஃபஸி அப்படி சொன்னதுலேருந்து நீங்க ஜிம்மன டிஃப்ரெண்ட்டா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவர பிடிக்கல அப்படின்ற கண்ணோட்டத்திலே பார்த்தீங்க. ஆனா இப்ப அவ சொன்னதுலேருந்து நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பார்க்குறீங்க. அவள இன்ச் பை இன்ச்சா ரசிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவரு அழகா ஹேர ஃப்ளிப் பண்ணுறது, அவரோட ஷார்ப்பான ஜா லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா நீங்க அப்படியே அட்மையர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்கள எதிர்ச்சியா பார்க்குறான். நீங்க அவன் உங்கள பார்க்குறான்னு தெரிஞ்சதும், நீங்க டைவர்ட் பண்ணிட்டு, அகைன் உங்களோட ஒர்க் தான் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில மாட்ட பார்த்துருப்ப ஒயன், இதுக்கப்புறம் பார்க்காத அப்படின்ட்டு நீங்க உங்க மனசுக்குள்ளயே சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டீங்க. டே டைம் ஸ்கிப்ஸ். இப்போ நைட்டு ரூமில தான் இருக்கீங்க. எப்பவுமே இந்த ரூமுக்கு வந்தா, நீங்க ஜிம்மின் கிட்ட பார்க்கவோ, பேசவோ எதுவுமே பண்ண மாட்டீங்க. உங்களோட ஒர்க் பார்ப்பீங்க, படுத்து தூங்கிடுவீங்க அவ்வளோதான். ஆனா இன்னைக்கு ஜிம்மின் ஒரு பெட்ல சைட்ல உட்காந்து அவன் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கான். நீங்க ஒரு சைடு உட்காந்து பெட்ல ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபோன தான். அப்போ நீங்க அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டே ஜிம்மன பார்க்குறீங்க. ஜிம்மன் ஃபோன பார்த்து சிரிச்சுக்கிட்டு, அப்படியே ஒரு மாதிரி பார்க்கவே க்யூட்டா இருக்கு. நீங்க ஜிம்மினையே மெய்மறந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் அவன யாரோ பார்க்குறத ஃபீல் பண்ணி உங்க பக்கம் டர்ன் பண்றான். நீங்க டக்குன்னு உங்க ஃபோன தான் பார்க்குறீங்க. அவன் அப்படின்னு சொல்லி அவன் தலையில அடிச்சுக்கிட்டு, அகெயின் ஃபோன பார்த்துட்ருக்கான். இப்படி தான் ஒரு 2, 3 டைம்ஸ் நீங்க ஜிம்மன பார்த்துருப்பீங்க. அத ஜிம்மனும் நோட் பண்ணியிருப்பான். அவன் லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, "என்ன ஜிம்மனா, இப்படிலாம் ஒயன் நம்மள பார்க்குறான்? ஒரு வேளை நம்மள மன்னிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாளோ?" அப்படின்னு ஜிமின் அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான். நீங்க வேண்டாம் ஒயன், இதுக்கு மேலே பார்த்தோன்னு வச்சுக்கயேன் பச்சையா மாட்டிப்போம். படுத்து தூங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனெல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்கிட்டீங்க. ஜிமின் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனும் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டான். இதான் ஒரு ஃபியூ டேஸ் போயிருக்கோம். ஆனா உங்க ஃப்ரெண்டு ஜிம்மனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சும் ஜிம்மன சைட் அடிக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்ல. எப்போ பார்த்தாலும் ஜிம்மன பத்தியே பேசிக்கிட்டு இருப்பா. இப்ப கிளாஸ்ல ஸ்வெட்டிங்கா இருக்குன்னு சொல்லி ஜிம்மன் அவனோட ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பான். அப்போ உங்க ஃப்ரெண்டு, "ஏய் ஒயன்" அப்படின்றா. நீங்க என்ன அப்படின்றீங்க. "அங்க பாரு" அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு சொல்றான். நீங்க எத காமிக்கிறா அப்படின்னு சொல்லி டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அங்க ஜிமன் கீழ குனிஞ்சு ஏதோ தேடிக்கிட்டு இருக்கான். அதில அவனோட செஸ்ட்லாம் ரிவீல் ஆகுது. உங்களுக்கு அது பார்த்ததுமே செம்ம டென்ஷன் ஆகுது. "நீ எதுக்குடி அதெல்லாம் பார்த்துட்ருக்க?" அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அவ, "ஏய் ஃப்ரீ ஷோ தானே மச்சான், பார்த்தா என்ன தப்பு?" அப்படின்றா. நீங்க அவ கால்லயே ஓங்கி மிதிச்சு எழுந்து ஜிமின் கிட்ட போறீங்க. ஜிம்மன் கீழ குனிஞ்சு தேடிக்கிட்டு இருக்கான்.
நீங்கள் ஹலோ செக்ஸி பாய் அப்படின்றீங்க. ஜிம்முனுக்கு அது கேட்டு செம்ம ஷாக் ஏந்து உங்கள பார்க்குறான். நீங்கள் கையை கட்டிக்கிட்டு அவன் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. கிளாஸே உங்களை தான் பார்க்குது. ஜிம்மன் என்ன வயன் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறான். அதுக்கு நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன பண்ணேன் ஒயன்? ம் என்ன பண்ணீங்களா? இங்கே என்ன எல்லாருக்கும் ஃப்ரீ ஷோ காட்டிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றீங்க. ஜிம்மன் புரியாமல் எனக்கு புரியல. இப்போ எதுக்கு ஷர்ட் பட்டனில் ரிமூவ் பண்ணி விட்டு உட்காந்துட்ருக்கீங்க? அது கரண்டில் அதனால ஸ்வெட் ஆகுது. இங்கே பாருங்கள், ஸ்வெட் ஆனாலும் சரி நீங்கள் ஷர்ட் பட்டனை கழட்டக்கூடாது. ஷர்ட் பட்டனை போடுங்க. இதுக்கப்புறம் ஷர்ட் பட்டன் போடாமல் கிளாஸ்க்குள்ளே நீங்கள் வந்தீங்க உங்களை நான் கொன்னுருவேன் அப்படின்றீங்க. ஜிம் லைட்டாக சிரிக்கிறான். புரிஞ்சுதா அப்படின்றீங்க. ம் இதுதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் நீங்கள் ஷர்ட் பட்டன் போடாமல் கிளாஸ்க்குள்ளே வந்தீங்கன்னு தெரிஞ்சது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் பெஞ்சில் உட்காந்துட்டீங்க. ஜிமன் அவன் ஷர்ட் பட்டனை போட்டுட்டான். அவன் லைட்டாக சிரிச்சுக்கிட்டு அகைன் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னடி போய் சொன்னேன் அவர்கிட்ட? நான் என்ன சொன்னேன்? ஷர்ட் பட்டனை போட சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? அவருக்கு பாரு இப்படி ஸ்வெட் ஆகுது. ஆனால் ஆகட்டும், அதனால் ஒன்று செத்துட மாட்டார் அப்படின்றீங்க. அதுக்கு அவளுக்கு கோவம் வந்து, என்னடி இப்படிலாம் பேசுகிறோம், மாமா தானே, அதனால தான் சொல்கிறேன் அவர் ஷர்ட் பட்டனை போட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவளை சிப்ப லூஸு, ஒரு ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒர்க்கை பார்க்குறா. நீங்கள் ஏதோ திட்டிக்கிட்டே அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போயிருக்கோம். ஜிம்மன் நீங்கள் சொன்னதுலேருந்து ஷர்ட் பட்டனை போட்டுட்டு தான் வருவான். அதை நினச்சி உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் சொன்னதை அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஜிம்மனை சைட் அடிக்கிறது அதெல்லாம் அளவே இல்லாமல் போகும். அப்பப்போ சைட் அடிப்பீங்க, அவனை ரசிப்பீங்க. அதெல்லாம் ஜிம்மனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஃபைனலாக வயன் நம்மளை புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா, நம்மளை ஏற்றுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா போல் அப்படின்னு ஜிம்மனுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்காகவே அவன் பார்த்து பார்த்து ட்ரெஸ் பண்ணுவான், அழகாக ரெடி ஆகுவான். இப்படியே போயிட்டுருக்கும். ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு எதிர்ச்சியாக உங்கள் கழுத்தில் இருக்க தாலியை பார்த்துட்றா. ஏய் ஒயன் அப்படின்றா. நீங்கள் என்னடி இது என்னடி மஞ்சக்கயிறு அப்படின்றா. உங்களுக்கு செம்ம ஷாக்டா. நீங்கள் அதை பார்க்குறீங்க, தாலி தான். நீங்கள் உள்ளே மறைக்க போகிறீங்க, அவள் அதை வெளியே எடுக்கிறா. பார்த்தா அது தாலி. நிர்மலுக்கு செம்ம ஷாக்கில், ஒயன் ஒயன் என்னடி இது, உனக்கு 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 கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. சொல்லிடி, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் ம் அப்படின்றீங்க. ஏன் இது நீ என்கிட்ட இருந்ததை மறைச்ச? சொல்லு, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, நான் உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறேன் தானே, அப்படி இருந்து ஏன்டி நீ என்கிட்ட எல்லாத்தையுமே மறைக்கிற? ஆ இல்லை வயன், நீ என் கூட இதுக்கப்புறம் பேசாத. என் மேலே ட்ரஸ்ட் இல்லாதவங்க என்கிட்ட பேசணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே தான் போகிறா. நீங்கள் ஃபசி ஃபசி அப்படிலாம் இல்லை ஃபசின்னு சொல்லிட்டு அந்த தாலியெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு ஸ்பீடாக அவகிட்ட தான் ஓடுறீங்க. ஆனால் அவள் எதுவுமே மதிக்காமல் அவங்க கையை தட்டி விட்டுட்டு கிளாஸில் போய் உட்காந்துடுறா. அது லஞ்ச் டைம்ன்றதுனால கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோவா இல்லை. நீங்கள் ஃபசி தான். நீங்கள் போய் ஃபசி பக்கத்தில் உட்காறீங்க. அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறா. நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க. ஃபசி இங்கே பார், என் பக்கத்தில் இதுக்கப்புறம் உட்காராது. எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டல. நான் உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக தானடி நினச்சேன். ஆனால் நீ அப்படி நினைக்கலல்ல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழறா. நீங்கள் அவளுக்கு முன்னாடி எழுந்து போய் உட்காந்து, அப்படி இல்லை ஃபசி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, நீ சொல்கிறது நான் எதுவும் கேட்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துட்ருக்கா. நீங்கள் அப்போ ஃபசி, அது பிடிச்ச கல்யாணமாக இருந்தால் சொல்லலாண்டி, பிடிக்காம ஃபோர்ஸ் பண்ணி பண்ண கல்யாணம் எப்படி என்னால் சொல்ல முடியும் அப்படின்றீங்க. அவங்கள நிமிர்ந்து பார்க்குறா. என்ன ஒயன்னு சொல்கிற? ஆமாம், எனக்கு பிடிக்காம என்னை ஃபோர்ஸ் பண்ணி வச்சாங்க. என்னால் எப்படி அதை பார்த்துட்ருக்க முடியும்? எனக்கு அவர் கூட வாழ சுத்தமாக பிடிக்கல. மேரேஜ் ஆகி 3 மந்த் ஆகிடுச்சு. இன்னி வரைக்கும் எனக்கும் அவருக்கும் நடுவில் எதுவுமே நடக்கலை, நடக்கவும் விட மாட்டேன். அவரை கண்டிப்பாக நான் ஒரு நாள் விட்டு பிரிய தான் போகிறேன். கண்டிப்பாக நான் அவரை ஏற்றுக்க மாட்டேன். டிவோர்ஸ் கொடுக்கணுன்னா கூட 6 மந்த் ஆகணும்டி. இப்போ தான் 3 மந்த் ஆகுது. இன்னும் 3 மந்த் இருக்குது அவருக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு. அதில் தாண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா? சொல்லு, நீ என்னோடய ஃப்ரெண்டுடி. அப்படி அப்படி பிடிக்காத மேரேஜ்னால் யாருடி உன்னோட ஹஸ்பண்ட்? சொல்லு. உங்கள் வீட்டில் நீ சொல்லியுமோ அது ஏற்றுக்கல. நீ உன் மாமா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அவர்
உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அவருக்கு தாண்டி அப்படின்றீங்க. அவ செம்ம ஷாக்டா. ஜி 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 ஜிம்முன்னு சாராடி சொல்கிற? நீங்கள் அப்படின்னு தலையாட்டுறீங்க. ஏய் சரிடி, இதில் உனக்கு பிடிக்காததில் என்னடி இருக்குது? அவர் நல்லவர் தானே? அதுவும் இல்லாமல் உன்னோட மாமாடி அவர். அவரை நீ வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்? எனக்கு புரியல. என்னடி பேசுகிற? அவர் ஏஜ் என்ன, என் ஏஜ் என்னடி? எப்படிடி இது செட் ஆகும்? ஒயன், எந்த காலத்தில் ஒயன் இருக்க? இல்லை ஃபசி, இது நமக்கு வேணால் ஓகேவாக இருக்கலாம். ஆனால் மற்றவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி பார்ப்பாங்கன்றது இருக்குல்லடி. ஒயன், ஆர் யூ மேட்? இல்லை எனக்கு புரியல. மற்றவங்கள பற்றி யோசிக்கிற? இது உன்னோட லைஃப்டி. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத நான் நீ யோசிக்கணும். நீ எப்போத்துலேருந்து மற்றவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பிச்ச? ஃபசி அப்படி இல்லை. இங்கே பாரு ஒயன், நீ அவரை பிடிக்கலன்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லு. அவர் ஏஜை தவிர்த்து அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. சொல்லு. இல்லை ஒயன், எனக்கு உன்னை இப்போ ஃப்ரெண்டாக நினைக்கவே அசிங்கமாக இருக்குது. நீயா ஒயன் இப்படி? உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், அவர் தங்கத்தட்டில் வச்சு தாங்கியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவளே பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? என்ன அப்படி பார்க்குற? அவர் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உனக்காக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. ஈவன் உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட செலக்ட் பண்ண முடியாது, அவர் தான் பண்ணி கொடுப்பார். உனக்கு செருப்புலேருந்து அசைன்மெண்ட், கிளாஸ் ஒர்க்கு, காலேஜ் கூட்டிகிட்டு வர்றது போகிறதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஈவன் உனக்கு இன்னர்ஸ் கூட அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டுக்கு தானே ஒயன் இருக்கேன் நீ. யார் ஒயன் இந்த காலத்தில் பண்ணுவாங்க? அக்கா பொண்ணு தானே, ஒரு லிமிட்டோடு இருந்துக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கல. உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவர் அப்படி துடிச்சு போகிறாரு. ஏன் ஒரு பனிஷ்மெண்ட்டால் நீ வெளியே நிற்கிறது கூட அவரால் பார்க்க முடியாமல் ஏதாச்சும் ரீசன் சொல்லி உன்னை உள்ளே அனுப்புகிறார். உனக்கு ஒரு ஆபத்து வரத்துக்கு முன்னாடி அவர் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கார். உனக்கு ஒன்றுனா அப்படி துடிச்சு போகிறார் ஒயன். அப்படிப்பட்டவரையா ஒயன் நீ இப்படி அசிங்கப்படுத்துகிற? என்கிட்டயே நீ அவரை பற்றி இப்படி பேசுகிறேன்னா அப்போது அவர்கிட்ட நீ என்னெல்லாம் பேசியிருப்ப? அவர் எவ்வளோ உடஞ்சி போயிருப்பார். கொஞ்சம் யோசிச்சுப்பார் ஒயன். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் உனக்காக பண்ணதை நீ யோசிச்சுப்பார். அதை நீ யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், இப்போ நீ இப்படிலாம் பேச மாட்டேன். எனக்கு புரியுதுடி, எனக்கு நல்லாவே புரியுது. அது மேரேஜ் ஆகி எல்லா விஷயம் நான் தனியாக பண்ணும் போது தான் அவர் எனக்காக எவ்வளோலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியுது. அதுக்காக அவர் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காட்டி, எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சோம் அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எப்படி என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஒயன், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத ஒயன். நீ ஏதோ புரியாமல் பேசிகிட்ருக்க. இது மட்டும் அவருக்கு அதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சைலண்ட் ஆகுறா. நீங்கள் அப்படியே அவளே பார்க்குறீங்க. அவள் சார் அப்படின்னு எழுந்து நிற்கிறா. அங்கே ஜிம்மின் டியரி ஐஸோடு நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜிம்னை டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிம்மன் டியரி ஐஸோடு இருக்கிறத பார்த்ததும் உங்களுக்கு ஹார்ட்டே அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் பேச வரீங்க ஜிம்மன். ஒயன், இவ்வளோ நாள் வரைக்கும் நீ ஏதோ கோவத்தில் பேசுகிற, அதனால தான் என்கிட்ட இப்படி திட்டுற ஆசை நடந்துக்கிறேன்னு நினச்சேன். ஆனால் உனக்கு என் கூட வாழவே பிடிக்கல, என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்ற அளவுக்கு நீ யோசிச்சிட்டேன்னு என்னால் நம்ப முடியல ஒயன். ஏதோ கோவத்தில் இருக்க. என்னைக்கா இருந்தாலும் இந்த மாமாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மாமா பக்கம் வந்துடுவேன், மாமாவை தேடி வருவேன்னு நான் நினச்சேன். ஆனால் டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு யோசிச்சுட்டல ஒயன். அப்படி நான் என்ன தப்பு ஒயன் பண்ணிட்டேன்? நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டதை தவிர்த்து வேறு எதுவுமே நான் பண்ணலையேடி. மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. ஒரே ஒரு நாள் உன்னை நான் தப்பாக பார்த்துருப்பேனா? நான் தப்பாக டச் பண்ணியிருப்பேனா? சொல்லு ஒயன். ஏன் ஒயன் என்னை இவ்வளோ வெறுக்கிற? நான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி? மேரேஜுக்கு அப்புறத்துலேருந்து நீ யோசிக்கிறியா? மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாமாவை பற்றி நீ யோசிச்சியா? உனக்காக என்னால் பண்ணியிருக்கேன், அதில் நீ யோசிச்சியா? அப்படின்னு ஜிம்மன் அழுதுகிட்டே பேசுகிறான். இங்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்ல வரீங்க. போதும் ஒயன், இதுக்கு மேலே நீ கஷ்டப்பட்டு என் கூட இருக்க வேணாம். நான்
இப்போ வீட்ல எல்லார்கிட்டயும் பேசி உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ரெடி பண்ணுறேன். சரியா? உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ. அவங்க கூட லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போறான். ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு உடஞ்சி போறான். இங்க உங்க ஃப்ரெண்டு, "போதுமா வயன்? போதுமா? அவரு எப்படி போறான்னு பார்த்தியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானேடி? ஏன் வயன் இப்படி இருக்கே நீ? முதல் முறையா உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. ஃபஸி, நீ என்கிட்ட எதுவும் பேசாத." "இல்ல எனக்கு புரியலடி. நான் அவர கொஞ்ச நாள் தான் லவ் பண்ணேன். இருந்துமே அவர ஹர்ட் ஆகுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா சின்ன வயசுலேருந்து நீ அவர் கூட தான் இருக்க. உனக்காக எல்லாமே செஞ்சிருக்காரு. அப்படி ஒருத்தர கஷ்டப்படுத்துறோமேன்னு உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டா இல்லையாடி? இங்க பாரு வயன், நீ எப்போ அவர மன்னிச்சு, நீ அவர அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அவர் கூட லைஃப்ப ஸ்டார்ட் பண்றியோ, அப்பதான் நான் உன்கிட்ட பேசுவேன். அதுவரைக்கும் நீ என்கிட்ட பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு அவ போயிட்டு ஒரு பிளேஸ்ல தனியா உட்காந்துக்கிட்டா. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுகையா வருது. அங்கேருந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு செம்மையா அழுதுகிட்டு இருக்கீங்க. இங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அப்பயாச்சும் நீங்க ஜிமின் கூட சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்றது தான் அவ யோசிக்கிறா. இப்படியே தான் ஈவினிங் ஆகுது. நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்படியே தான் நைட்டும் ஆகுது. ஆனா ஜிமின் வீட்டுக்கு வந்த பாடே இல்ல. உங்க அம்மாகிட்ட கேட்கலான்னாலும், நீங்க அவங்ககிட்ட பேசுறதில்ல. சரி உங்க தங்கச்சிகிட்ட கேட்கலான்னா, உங்க தங்கச்சிகிட்ட கேட்கலான்னா, அவ உங்க மூஞ்ச கூட பார்க்காம ஃபேஸ திருப்பிக்கிட்டு போறா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நைட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. அப்போ கூட ஜிம்முன்னு வரல. அவங்களுக்கு என்னாச்சுன்னு ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்படியே தான் ஒரு 2 வீக்ஸ் போகியிருக்கும். இந்த 2 வீக்ஸ்மே ஜிமின் வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டான். அவன் எங்க இருக்கான்? என்ன பண்றான்னு உங்களுக்கு சுத்தமா தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப அழறீங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசினாலும் அவளும் பேச மாட்டேங்கிறா. உங்களுக்கு தனியா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, "ஃபஸி, ஃபஸி இங்க பாரு" அப்படின்றீங்க. அவ அவங்க கிட்ட எதையுமே பேசல. "ஃபஸி நான் பண்ணது தப்பு தான்டி. ப்ளீஸ் நீயும் என்ன வெறுத்துறாத. ப்ளீஸ் டி. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர நான் கஷ்டப்படுத்திட்டேன். ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அவர் இல்லாத இந்த 2 வாரத்தில நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி. அவர் இல்லாம சத்தியமா என்னால இருக்க முடியாது. நான் பண்ணது தப்பு தான். நான் இல்லன்னு சொல்லல. ப்ளீஸ் டி என்ன மன்னிச்சிரு. நான் அவர அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவர் மாதிரி ஒருத்தர் யாருக்குமே கிடைக்க மாட்டாரு. நான் அத புரிஞ்சுக்காம இருந்துட்டேன்டி. என்ன மன்னிச்சிரு. ப்ளீஸ் ஃபஸி என்கிட்ட பேசு. அவர விட வேற யாராலயும் என்ன நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி. ப்ளீஸ் டி. ப்ளீஸ் என்கிட்ட பேசு." அப்படின்னு நீங்க சொல்லி அழுறீங்க. உங்க ஃப்ரெண்டு உங்கள டைட்டா ஹக் பண்ணிட்டு, "ஒயன் உனக்கு நாங்க எல்லாருமே நல்லது தாண்டி பண்ணுவோம். அவரு கெட்டவரா இருந்தா கூட பரவால்ல. நீ அவர வெறுக்கிறதுக்கு ரீசன் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா அப்படி இல்லையேடி. எனக்கு புரியுதுடி. என் மேல தான் தப்பு. நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்டி. ப்ளீஸ். 2 வாரம் ஆச்சு வீட்டுக்கு வந்து. அவர பார்த்தும் 2 வாரம் ஆச்சுடி. ப்ளீஸ் டி. நான் அவர்கிட்ட பேசணும். அவர் நல்லா இருக்காரா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும்டி. ப்ளீஸ் எனக்கு ஃபோன் பண்ணி குடுடி ப்ளீஸ்." அப்படின்னு நீங்க அழறீங்க. உங்க ஃப்ரெண்டும், "சரி இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றா. ஃபர்ஸ்ட்டு ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. "பாத்தியா? இப்போ உன்னால அவரு என் ஃபோன் கூட அட்டெண்ட் பண்ணல." அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கும்போது, ஜிமின் கிட்டேருந்து கால் வருது. நீங்க, "ஏய் ஏய் அவரு தாண்டி ஃபோன் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போட்ரு ப்ளீஸ். அவர் வாய்ஸ நான் கேட்கணும்." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. "நீ பேசு வயன்." "இல்ல நான் பேசல. நீ அவர்கிட்ட பேசி அவர் எங்க இருக்காரு? என்ன பண்றாரு? நல்லா இருக்காரா? சாப்பிட்டாரா? காலேஜுக்கு வர சொல்றி ப்ளீஸ்." அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. அவளும் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, சொல்லு ஃபஸி. சாரி நான் குளிச்சுட்டு இருந்தேன். அதனால எனக்கு கேட்கல." இட்ஸ் ஓகே சார்." "சார் எங்க இருக்கீங்க? என்னாச்சு ஃபஸி?" "இல்ல சார் 2 வீக்ஸ் ஆச்சு நீங்க காலேஜுக்கு வந்து. ஒயன் அன்னைக்கு அப்படி பேசினதுலேருந்து நீங்க காலேஜுக்கும் வரல. கால் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒயனோட அம்மா வேற எங்க வீட்ல வரதில்லன்னு சொல்றாங்க. அதான் சார் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதுதான் எங்க இருக்கீங்கன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன்." "பயப்படாதம்மா. நான் நல்லா தான் இருக்கேன்.
நீ கவலைப்படாத. இல்ல சார். என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்கீங்கன்றது. பண்ணது தப்பு தான் சார். அதுக்காக அவளுக்கு தண்டனை குடுக்குறேன்னு எங்க எல்லாருக்குமே தண்டனை குடுக்குறீங்களே சார். நீங்க இல்லாம கிளாஸ்க்கு வரவே பிடிக்கல சார். ப்ளீஸ் சார் நீங்க வாங்க கிளாஸ்க்கு. அட்லீஸ்ட் நீங்க கிளாஸ்க்கு வந்தாவாவது உங்க மைண்ட் டைவர்ட் ஆகும். நான் என்கிட்ட பேசுறதில்ல சார். இல்லாட்டி அவகிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுப்பேன் நீங்க எங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்லையான்னு. அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு சொன்னதும், என்னம்மா சொல்ற? என்கிட்ட பேசுறது இல்லையா? ஆமா சார். ஏம்மா? பின்ன எப்படி சார் பேச முடியும்? உங்கள அவ அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கா. என்னால எப்படி சார் அவகிட்ட பேச முடியும்? அதனால தான் சார். அவ எப்போ அவ பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி உங்கள ஏத்துக்கிறாளோ, அப்பதான் சார் நான் அவகிட்ட பேசுவேன்னு சொல்லியிருக்கேன். என்ன பசி இப்படி பண்ணிட்ட? அவ சின்ன பொண்ணு. ஏதோ கோவத்துல புரியாம, தெரியாம பண்றா. நீயும் அவகிட்ட பேசாம இருந்தா எப்படி? ம். இங்க பாரு, அவ வீட்லயும் பேசுறதில்ல. நீ அவ கூட பேசலன்னா அவ ரொம்ப தனியாயிடுவா. ப்ளீஸ் அவகிட்ட பேசு. அவ ஏதோ கோவத்துல தான் அந்த மாரிலாம் நடந்துக்கிறா, பேசுறா. பட் அவ புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கயேன், அவ பண்ணது தப்புன்னு அவளுக்கு தெரியும். நீ அவள தண்டிக்காதம்மா. அவ கூட பேசு. இ இல்ல சார். அவ பண்ணது தப்பு சார். அது அவளுக்கு புரியணும். எனக்கு தெரியுதும்மா. அவ பண்ணது தப்பு தான். அவளுக்கு புரியும். அதனால எல்லாருமே அவளுக்கு தண்டனை குடுத்தா, அவ பாவம்ல. அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதும்மா. எனக்கு எல்லாமே அவ தான். நீ சொல்லு. அவ கஷ்டப்படுறத என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஓகே சார். நான் பேசுறேன். அட்லீஸ்ட் நீங்க வீட்டுக்காவது வரலாம்ல சார். அவள நீங்க பார்க்க வேணாம், பேச வேணாம். அட்லீஸ்ட் வீட்டுக்காவது வரலாம்ல. இல்லம்மா. அவளுக்கு நான் இல்லன்னா தான் சந்தோஷம். அவ முன்னாடி வந்து நான் கஷ்டப்படுத்த விரும்பல. இன்னும் 3 மந்த்து தானே. அவ கேட்ட டிவோர்ஸ் நான் அவளுக்கு குடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நான் தனியா போயிடுறேன். அவளுக்கு கஷ்டத்த குடுக்க மாட்டேன். சார் ப்ளீஸ் சார். இப்படிலாம் பேசாதீங்க. அவ புரிஞ்சுப்பா. அவ புரிஞ்சுக்கிட்டாலும், புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்லம்மா. அவளுக்கு நான் கூட இருந்தா பிடிக்கல. நான் அவள விட்டு விலகி இருக்கேன். இதுதான் நல்லது. சரிம்மா. உனக்காக நாளைக்கு நான் காலேஜுக்கு வரேன். சரியா? அப்படின்னு ஜிமின் சொல்றாரு. உங்க ஃப்ரெண்டும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டா. போதுமா ஒயன்? போதுமா? எப்படி இருந்த மனுஷன் இப்போ எப்படி பேசுகிறாருன்னு பார்த்தியா? எனக்கு புரியுது ஃபசி. நான் பண்ணது எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டேன். அவர் நாளைக்கு காலேஜுக்கு வரட்டும். நான் அவர்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டி. என்னை நம்புடி. சரி ஓகே அழாத. எனக்கு புரியுது. நான் ஒன்றும் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கக்கூடாது. ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பரவாயில்ல ஃபசி. நீ எனக்கு நல்லது தானே பண்ணியிருக்க. நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளை ஹக் பண்ணுறீங்க. அவளும் உங்களை ஹக் பேக் பண்ணி உங்களை கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. டே டைம் ஸ்கிப்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கிளாஸில் தான் இருக்கீங்க. ஜிமின் வரப்போகிறான் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் ஜிமினும் கிளாஸ்க்கு வரான். வந்தவன் எதுவுமே காட்டிக்காம ரொம்ப கேஷுவலாக எப்பவும் போல் அவன் லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஜிம்னியை தான் பார்க்குறீங்க. ஆனால் ஜிமின் ஒரு டைம் கூட உங்களை பார்க்கல. அவன் கிளாஸில் எடுத்து முடிச்சுட்டு அவன் அப்படியே போகிறான். நீங்கள் ஃபசிக்கிட்ட சொல்லிவிட்டு, ஃபசி நான் போய்ட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி ஓகே. அவர் கோவப்பட்டாலும் சரி, நீ கோவப்படாமல் பேசு என்ன. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து ஜிம்மின் பின்னாடியே வரீங்க. ஜிம்மின் போய்ட்டு அங்கே அவனோட டெஸ்கில் உட்காந்துட்டான். நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜிம் சொல்லு வயன், என்ன வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஜிம்மின் பக்கத்தில் நிற்கிறீங்க. ஜிம்மின் உங்களை பார்க்காம கீழே குனிஞ்சிட்ருக்கான். நான் பண்ணது தப்பு தான். நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐம் ரியலி சாரி. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை விட ஒருத்தர் என்னை யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது. நான் பண்ணது தப்பு தான் மாமா. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மின் கால்லேயே விழுந்துட்டீங்க. ஜிம்மினுக்கு நீங்கள் இத்தனை நாள் கழிச்சு மாமான்னு சொன்னது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பட் நீங்கள் காலில் விழுந்தது அவரால் ஏற்றுக்க முடியல. அவர் தள்ளி போயிட்டு உட்கார்றாரு. மாமா ப்ளீஸ் நான் பண்ணது தப்பு தான் மாமா. என்னை மன்னிச்சுக்கோங்க.
என்ன மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு ஒரு ப்ரொஃபஸர் வராரு. நீங்கள் உங்கள் கழுத்தில் இருக்க மணியை அதை அப்படியே பிடிச்சி இழுக்கிறீங்க. அது ஃபுல்லாக அறுந்து கீழே விழுந்துச்சு. நீங்கள் அதை எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒயன், கீழே என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை சார், என் செயின் அறுந்துருச்சு, அதை தான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சரி ஓகே எடுத்துகிட்டு சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அதில் எடுத்துகிட்ருக்கீங்க. மாமா, நீங்கள் என்ன மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு வரணும். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களோட ஒய்ஃப், அதுக்கு மேலே உங்கள் அக்கா பொண்ணு. நான் உங்கள் ஒயன் மாமா, என்ன மன்னிச்சுங்க. மன்னிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க மாமா ப்ளீஸ். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க டியரி ஐஸோட. எங்கள் ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை நீங்கள் பேசின வேர்ட்ஸ் அவனுக்கு இன்னும் ஹர்ட் ஆகுது, அதை நினச்சி கஷ்டப்படுறதான்னு தெரியாமல் அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டைம் ஸ்கிப்ஸ். நீங்கள் காலேஜ் விட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. ஜிம்மன் வரானா இல்லையா இல்லையான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறீங்க. ஆனால் ஜிம்மன் வரவே இல்லை. சரி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வருவார், நீங்கள் ஒரு ஹோப்போடு தான் இருக்கீங்க. ஆனால் நைட்டு 10 மணி ஆகியும் ஜிம்மன் வரல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது 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 மாமா என்னை மன்னிக்கலையா? என்னை வெறுத்துட்டாரா? என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ணி ஜிம்மன் தான் உள்ளே வரான். உங்களுக்கு ஜிம்முன்னு பார்த்ததுமே அவ்வளோ ஹாப்பி. அவனை ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. மாமா, மாமா, நான் பண்ணது தப்பு தான் மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ். எனக்காக எனக்காக நீங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா. மாமா, சாரி மாமா, சாரின்னு நீங்கள் சொல்லக்கூட முடியாமல் அப்படி அலறீங்க. அவங்களால பேசவே முடியல, அந்த அளவுக்கு அலறீங்க. ஜிம்மன் உங்கள் முதுகுலேயே டேப் பண்ணி விட்டு சரி ஓகே ஓகே அல்லாத, அதான் நான் வந்துட்டல அல்லாத அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சாரி மாமா, சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம் சரி ஓகே நான் உன்னை மன்னிச்சிட்டேன் விடு அப்படின்ட்டு ஜிம்மன் சொல்கிறான். நீங்களும் அதுக்கப்புறம் காம் டவுன் ஆகிட்டீங்க. ஜிம்மன் ஸ்ட்ரைட்டாக ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டான். அவன் அங்கே போய் அப்படி அழுறான். வெளியே கேட்கவே கூடாது அப்படின்ற மாதிரி டேப் தண்ணியெலாம் திறந்து விட்டுட்டு அப்படி அழுதுட்ருக்கான். ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஜிம்மனும் வெளியே வரான். வந்து அவன் பெட்டில் சைலண்ட்டாக உட்காந்துட்டான். நீங்கள் இன்னொரு சைடில் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே. மன்னிப்பாயா 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 மன்னிப்பாயா. நீங்கள் அந்த பாட்டை பாடி முடிச்சதும் ஜிம்மன் கண்ணில் அப்படி தண்ணி. அவன் டியரி ஐஸோட உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க மாமா ப்ளீஸ். நான் உங்களை என் ஹஸ்பண்டை ஏற்றுக்கிட்டேன். சாரி. நீங்கள் தான் மாமா நீ எனக்கு எல்லாம். நான் உங்களை இவ்வளோ நாள் ஹர்ட் பண்ணது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உங்களுக்கு நிறைய லவ் கொடுப்பேன் மாமா அப்படின்றீங்க. ஜிம்மன் ஸ்பீடாக வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனோட கிஸ்ஸை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினும் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களையே பார்க்குறான். நீங்கள் ஜிம்னியே பார்க்குறீங்க. ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு சொல்கிறான்.
ஒரு எசிடேட்டோட தான் சொல்கிறான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டூ மாமா அப்படின்றீங்க. ஜிமின் இது உங்கள் வாயால் கேட்க மாட்டானா அப்படின்னு ரொம்ப நாள் ஏங்குனா, இப்போ ஃபைனலாக உங்கள் வாயால் அதை கேட்டதுக்கப்புறம் அகெயின் டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்களும் அவனோட ஹக்கை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸையே பார்க்குறான். நீங்களும் அவனோட ஐஸையே பார்க்குறீங்க. அப்போது ஜிமின் அவனுக்கு உங்களை கிஸ் பண்ணணும் போல் ஃபீல் ஆகுது. பட் எப்படி உங்ககிட்ட கிஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் தயங்கிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அவனோட ஐஸையே பார்க்குறீங்க. அப்போது உங்களோட ஐஸ் ஜிமினோட லிப்ஸ்க்கு ட்ராவல் ஆகுது. அவன் அதையும் நோட் பண்ணுறான். லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்போ நீங்கள் உங்களோட தம் ஃபிங்கரை வச்சு ஜிமினோட லிப்ஸை லைட்டாக ரப் பண்ணுறீங்க. ஜிமின் லைட்டாக சிரிக்கிறான். நீங்கள் கேன் ஐ கிஸ் யூ மாமா அப்படின்றீங்க. ஜிமின் அப்படின்னு தலையாடுறான். நீங்கள் ஜிமினோட லேப்பில் ஏறி உட்காந்து அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை கிஸ் பேக் பண்ணுறான். அந்த கிஸ் உங்கள் 2 பேரோட லவ்வுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் அவ்வளோ பேஷனேட்டாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கிஸ் எவ்வளோ நேரம் போச்சுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபைனலாக உங்கள் 2 பேராலையுமே ப்ரீத் பண்ண முடியாமல் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் ஐம் சாரி ஒயன். எதுக்கு மாமா? இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன். மாமா விடுங்க மாமா, அது எல்லாமே முடிஞ்சு போனது. இப்போது நீங்கள் எனக்கு எல்லாம், நான் உங்களுக்கு எல்லாம். நீங்கள் என் புருஷன், நான் உங்களோட ஒய்ஃப். இது போதும் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் லைட்டாக சிரிச்சுக்கிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓகே மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இன்னொரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். பாய்.